வெல்கம் பேக் மை யூ ஃபேமிலி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நான் ரோப்ளாக்ஸில் வந்துட்டு ஒரு புதுசான ஒரு கேம் கண்டுபிடிச்சேன். அந்த கேம் தான் விளையாட போகிறோம். அது என்னென்னா ஹோம் அலோன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த கேமில் வந்துட்டு நான் நிறைய விஷயம், அதாவது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத திக் மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு நடந்தது. ஸோ நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கு சாயிங்கிறவங்க ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய ட்வின்னு. அவங்களும் ரோப்ளாக்ஸ் இருப்பாங்க, என்னோட விளையாட போகிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக பாதியத்தில் கட் பண்ணியிருப்போம். ஏன்னா டைமர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு இன்ட்ரோ போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம திரும்பி வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் டெலப்போர்ட் ஆக போகிறோம். ஆமாம், கேமுக்குள்ளே போகிறோம். கேமோட ஆரம்பிச்சிச்சு. ஸோ வீடியோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் அந்த லைக் பட்டனே தடவை மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே வரும். ஸோ அப்போ நைட் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எல்லோரும் தனியாக வீட்டில் இருக்கோம். அப்போ வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ்க்கும் நைட் ஷிஃப்ட்னால வெளில போயிட்டாங்க. ஸோ நம்ம தனியாக வீட்டில் இருக்கிறதுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம போகிறமே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. நம்ம வீட்டு முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, இங்கே கீழே எதாவது கொடுத்துருக்காங்க. ஓகே, டிவியில் நியூஸ் ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு இவ்வளோ லேட்டாக நியூஸ் ஸ்டார்ட் ஆகுது நைட் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக கட் பண்ணியிருப்பேன் மக்கள். ஏன்னா வந்துட்டு ரொம்ப டைம் வந்துட்டு 50 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகிடும். இதே 21 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. அதாவது வீடியோ முடியும் போது 21 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். இது வந்துட்டு இப்போ 1 நிமிஷம் கிட்ட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு செவ்வாழை உட்காந்து டிவி பார்க்கலாம். அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு என் கூட விளையாண்டுருக்காங்க. ஃப்ரெண்டு, ட்வின்னு, சிஸ்டர் எதனாலும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க டிவியில் என்ன போடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3, 2, 1. ஓகே, மேலே வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, serial killer who was caught leaving the forest has escaped from jail. This man was last seen heading for a local neighborhood. If you see anything suspicious, report it immediately. அதாவது ஃபோட்டோவில் காட்டுற அந்த மேன் தான் வந்து கடைசியில் சீரியல் கில்லர் பாட்டிருக்கான். வீட்டில் எல்லோரும் வந்து வந்தானே சீரியல் கில்லர் வந்தானே என்னமோ டிவியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை சேஃபாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கும் அதே தான் சொல்கிறாங்க. அவன் தான், நான் சொன்னேன் அவன் தான் அங்கே இருந்தான்னு. ஸோ அது மாதிரி பக்கத்துலேயே இருக்கலாம், நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாடுற கேரக்டர் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக போலீஸ் வந்து பிடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ரொம்ப குப்பையாக இருக்குது வீடு. ஸோ அப்படின்னாலும் நமக்கு டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரூம் ஸ்டிக்கை தேட சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக எங்கே இருக்கும் அப்படின்னா ஷெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஷெட்டு எங்கே இருக்குன்னு சீரியஸாக ஐடியாவே கிடையாது. ஏன்னா வீடு ஃபுல்லாக நாங்கள் வந்ததுலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ ஷெட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி எனக்கு தெரில. பட் இருந்தாலும் வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வெளில போய்க்கலாம். இங்கே தான் அவங்க நின்றுக்கிட்டு இருந்தான். இல்லை மக்களே, அவன் அங்கே இல்லை. ஷெட்டு இங்கே ஒர்க் வாய்ப்பில்லை. அங்கே எதுவும் ஒயிட் கலர் அமௌண்ட். ஓகே, நம்ம பின்னாடி பக்கத்தோடு திரும்பி பார்ப்போம். அங்கேயும் ஒன்றும் இருக்க மாதிரி தெரில. பட் ஆனால் இந்த ஒரு ஸ்டாருன்னு நினைக்கிறேன். விட்டுருவோம், நம்ம பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ஷெட் இருக்க மாதிரி இல்லை. வேறு இந்த பக்கம் பழைய இது தான் இருக்குது. 3 ரிமைனிங்கிறது குப்பையை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. எனக்கு தெரில ஷுவராக. இதுக்கும் நம்ம வீடு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே என்னமோ எழுதியிருக்காங்க, லிவ் லாஃப் ஈட். சந்தோஷமாக இருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சீரியல் கேட்டிருக்கும்போது நம்ம எப்படி எங்கள் பா எதுவும் வெள்ளை கலரில் தெரியுது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்மளும் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அதாவது என்னோட தங்கச்சி சொன்ன மாதிரி. ஸோ வாங்க. ஆமாம் மக்களே, இதுவும் உங்கள் வெள்ளை கலரில் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க போவோம். ஐ திங்க் அது வீட்டுக்கு பின்னாடி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். முன்னாடி இருக்க சுத்தமாக வாய்ப்பே இல்லை. முன்னாடி வந்துட்டு அது மாதிரி எதுவும் ஒயிட் கலரில் காட்டுற மாதிரி இல்லை. மேபி நம்ம சுற்றி போகலான்னு நினைக்கிறேன். இங்கே பிளாக்காக இருக்கே, குதிச்சு போகலாம். குதிக்கவும் இல்லை மக்களே. ஐ திங்க் நம்ம பேக் டோர் வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். பேக் டோர் நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். இப்போ பார்த்தான்னு நினைக்கிறேன் மக்களே, எனக்கு ஷுவராக தெரில. சரி வாங்க நம்ம போவோம் பின்னாடி. இந்த பக்கமும் போக முடியல மக்களே நம்மளால். அங்கே கூட கொஞ்சம் வால்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஷார்ட்டாக இருந்து குதிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு இது மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இது தாண்டி போக முடியல நம்மளால். ஸோ வாங்க நம்ம பின்னாடியே போயிடலாம். அது 7:30 பிறந்தவளை சீக்கிரம் வந்து தொலை. உனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது? அட இருமா வரேன். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுனா? வெயிட் பண்ணி தான் இல்லை, நான் வெளில போய் பார்த்துட்டு தான் தைரியமாக. நீ அது கூட வர மாட்டேங்கிற. அட மூதேவி, செடி வீட்டு பின்னாடி தாண்டி இருக்கும். எப்படி முன்னாடி இருக்கும்? வா, உங்கள் வெளில பக்கத்தில் பாருங்க தான் சொன்னான். அது தொலை சீக்கிரம். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப கிண்டல் பண்ணுறா மக்களே.
என்னமோ இவ கூட வந்து பார்த்துக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இங்கே என்னமோ இருக்க மாதிரி இருக்குது. பிளாங்க்லாம் இருக்குது மக்களே, நம்ம கையால் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது பிளாங்க்லாம். ஏம்மா தொடப்பத்தை எடுத்து கொஞ்சம் இங்கே பாஸ் பண்ணு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிட்டு பாஸ் பண்ண சொல்லுவீங்க, அதில் நான் பாஸ் வேறு பண்ணணுமா? நீயே வந்து எடுத்துக்கோ. இந்த ஆப்ஷன் வேறு காட்ட மாட்டேங்குது மக்களே, என்ன ஆச்சு? நம்ம போய் இன்னொரு பிளாங்க்கு ஃபுல்லாக உடைக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு பிளாங்க்கு போய் உடச்சி பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வேற அவன் இருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். சரி நம்ம போய் இந்த பிளாங்க்கே உடச்சிருவோம். ஓகே மக்களே, இந்த பிளாங்க்கை நம்ம உடச்சிக்கிட்டு இருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன ஆப்ஷன் காட்டுது மக்களே நம்மளுக்கு ப்ரூம் எடுக்கிற மாதிரி. சரி வாங்க நம்ம சட்டை போட்டு ப்ரூம் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணலாம். என்னம்மா சவுண்டு அது உனக்கு ஏதாவது கேட்டுச்சா? ஆமாம் மக்களே, நமக்கு தான் சவுண்டு கேட்டுச்சு. அது என்ன சொன்னிச்சு? நான் உங்களை விட மாட்டேன்னு தானே சொன்னிச்சு. என்னமோ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அங்கே ஒரு ட்ராஷ் இருக்குது மக்களே, நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இல்லை க்ளீன் ஆகிட்டுங்க, ஒரு பாய் தான் கொடுத்துருக்கோம். ஓகே மக்களே, அதாவது இந்த பிரைட்டாக வர இடம்லாம் நம்ம வந்துட்டு அதாவது டாஸ்க் கொடுக்குறது கம்ப்ளீட் பண்ணுற இடம், நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்காண்டி அதை வச்சுருக்காங்க. ஓகே கொஞ்சம் மக்களே, இதே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஐ ஷுட் ப்ராபப்ளி ஹெட் டு பெட் பர்சன் அண்ட் நாட் சப்போஸ் டு பி அப் திஸ் லேட். அதாவது நம்ம சீக்கிரமாக வந்துட்டு தூங்கணும், இவ்வளோ லேட்டாக தூங்கக்கூடாது. எஸ்பெஷலி அதாவது முக்கியமாக சீரியல் கில்லர் இருக்கையில். பட் ஆனால் கராஜ்க்கு டம்ஸ்டர் எடுக்கணுமா? ஐயோ இப்போ தான் எனக்கு அந்த நேரெல்லாம் வருமா? அதாவது குப்பையெல்லாம் வந்துட்டு நம்ம வெளில எடுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. சரி வாங்க போவோம். இந்த ஆப்ஷன் வர அது 7:30 போனதுல எவ்வளோ நேரம் தாண்டி ஆக்குவ? சீக்கிரம் வந்து தொலையேன். பட் இருமா வரேன், நீ நான் விளையாடுறேன், நீ இவ்வளோ வேகமாக ஓடுறேன், என்ன ஸ்பெஷல் பவர் வச்சுருக்கேன். ஓகே மக்களே, இங்கே ஒரு குப்பை பேக் இருக்குது, தூக்கிடலாம். எடுத்தாச்சு. ஓகே ஆக்சுவலாக நம்ம போகணும்னு கிடையாது, டேரெக்டாகவே அது போயிடுது. ஓகே நம்ம பின்னாடி இருக்கிறது பார்க்க இந்த கார்ட்ஸ் ஆல்ரெடி காட்டன் அகேன். ஓகே மக்கள், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சீரியல் கில்லரை கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 7:30 பிறந்தது பேசிக்கிட்டே இருப்பான். சீக்கிரம் வந்து தொலையேம்மா, என்னை தனியாக விட்டுட்டு வர நீ போகிற அடிக்கடி. இரு வரேன். ஓகே மக்களே, நம்ம இதை கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். உன்னை தனியாலாம் விட்டு போக மாட்டேன் சரியா, கவலைப்படாத, பின்னாடியே நீ வா. சொல்லப்போனால் நீ தான் என்னோட வேகமாக ஓடுற, அப்புறம் உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. சொன்னாலும் செஞ்சிருவாளோ, கொஞ்சம் நம்ம வாயை அடக்கிக்கிட்டே வரும். இப்போ தானே மக்களே சொன்னேன், அதுவே கரெக்டாகி போட்டுக்கூட. இப்போ திரும்பி நம்மளை தான் இவ்வளோ தூரம் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் பாருங்களேன். சரி நம்ம டக்குன்னு பட்ஜெட்டு இது பண்ணிவிடுவோம், பிரச்சனை கிடையாது. ஓகே மக்களே, இப்போ நம்ம துண்டை காணும் துணியை காணும் வீட்டுக்கு ஓட போகிறோம். ரெடி, தட்ஸ் enough for tonight. I'm getting really tired. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், அதனால் இன்றைக்கி வந்து இந்த வேலை போதும். அப்படியே டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோ பேக் இன்சைடு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் சொன்னான் இங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன்னு. நம்ம முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வெஸ்கி போயிடுவாப்பிள்ளைக்கே. ஒரு 7:30 பிறந்த இப்போ பார்த்தாலும் குழம்பிக்கிட்டே இருக்கா. அதுவும் ஃபோன் எடுத்துகிற மாதிரி இருக்குல்ல. ஒரு வேளை வந்துட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் தான் நம்மளை செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. நாங்கள் போய் ஃபோன் எடுப்போம். ஓகே மக்களே, டைனிங் டேபிள் மேலே தான் இருக்குது, ஃபோன் எடுப்போம். என்ன குரங்கு மாதிரி தூங்கிட்டு இருக்கா என்னமோ ஒன்று. ஃபோனில் என்ன பேசுகிறாங்க? என்னதே பார்த்துக்கிட்டு இருக்கியா? யாரா நீனு? யார் கூட சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? என்னமோ சொல்ல மாட்டேங்கிறானே. ஐயோ இதை குழப்பறீங்களே. நம்ம சொல்கிறான், யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம் வி கோ அவுட் சைடா. நம்ம வெளில போவே இன்னும் பத்திரமா இருக்குன்னு சொல்கிற மக்களே. யூடன்ட் ஈவன் வாக் த டோர்ஸா. நம்ம கதவே போட்ட வேலையை நம்மளுக்கு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கு மக்களே. சீரியல் கில்லராக இருப்போம். ஏம்மா ஃபோனில் யார்? அது ஒன்றும் இல்லைடி, நம்ம சீரியல் கில்லருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ப்ராங்க் காலாக இருந்தா? ஆமாம், ஏதோ ஒரு இடியட் தான் ப்ராங்க் கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சரி இங்கேயும் எதாவது சொல்கிறாங்க மக்களே. ஸோ நம்ம வந்துட்டு ஏதோ காரணத்துக்காண்டி பிளாங்க்கை எடுத்து நம்ம வந்துட்டு இது கதவெல்லாம் வந்து அடைக்கணும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம பிளாங்க்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கீழே தான் காட்டுது, விண்டோஸ் டேரெக்டாக இங்கே டேக்குன்னு காட்டுது. ஓ, இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போய் நம்ம விண்டோ அடைக்கணும் மக்களே. அதாவது ஒரு ஜன்னலுக்கு ஒரு பிளாங்க் தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் டோரை சாத்திடுவோம். எது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ண, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு இப்போவே வயிற்று கணக்கு ஆரம்பிச்சு விட்டது. ஓகே மக்களே, இங்கே ஃபஸ்ட்டு பிளாங்கை போட்டுருவோம்.
இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ மிச்சம் இப்போ 3 இடம் நமக்கு ரிமைனிங் இருக்குது மக்களே. ஸோ நம்ம டோர் 2 க்ளோஸ் பண்ணணும். விண்டோ இந்த பாருங்க இவ்வளோ கட்டதானா 3 தான். ஓகே இங்கே கீழே பயந்துக்கிட்டு இது பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போய் விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிடும். மேலே விண்டோ இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. ஆனால் அப்போ பாத்ரூம் வந்துடும் இருக்கும். ஓகே இங்கே ஒரு விண்டோ இருக்க மாதிரி தரல. சரி வாங்க நம்ம கீழே போயிடலாம். ஒரு வேளை சீரியல் கீழே பண்ணுற வேலையாக தான் இருக்குமோ டவுட்டாகவே இருக்குது. சரி இப்போ நம்ம முதல்ல வந்த வேலையை முடிப்போம். ஓகேங்க மக்களே இங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அதை விட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே நம்ம இப்போதைக்கு தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சேஃபாக இருக்குன்னு இப்போதைக்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பெட்டுக்கு டைம் ஃபார் பெட் நம்ம தூங்க போகிறோம். ஸோ இந்த நாள் நிம்மதியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நைட் 2 போடுறாங்க. ஹோமோட ஏதோ ஒன்று இருட்டில் இருக்குது. ஆனால் அதனால் அது வந்துட்டு நம்ம பார்க்குறது கிடையாதா தெரில மக்களே. ஏதோ ரிடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கும் நம்ம இதை ஞாபகம் வச்சுப்போம். மேபி ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகே வீட்டுக்குள்ளே யாரும் வரல. அந்த பிளாங்க்லாம் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடெல்லாம் வந்துட்டு பார்ப்போம், சரி பார்ப்போம். இந்த மாதிரி ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னு. அவங்களும் அதே டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது வீடு வந்துட்டு சுற்றி பார்க்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரி யாராவது மாற்றம் ஏதாவது இருக்கா, யாராவது உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இந்த கேரக்டர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க எல்லோரும் நார்மலாக தான் இருக்குது. ஆமாம் நான் நினச்ச மாதிரியே ப்ராங்க் பண்ணுறவங்க தான் மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ரேண்டமாக நம்பர் பண்ணிட்டு சும்மா நைட்டு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு தேவையில்லாமல் நம்ம கட் பண்ணுறதுக்காண்டி. எதுக்கு நம்ம சீரியல் கீழே அது மட்டும் இல்லாமல் எதுக்கு அந்த சீரியல் கீழே நம்மளே டார்கெட் பண்ண போகிறோம். நம்மளாம் மக்களே ஏதோ வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பசிக்குது, ஏதாவது போய் சாப்பிடுவோம். அப்படியே எனக்கு ஒரு 2 சிக்கன் தந்தூரி, ஒரு மட்டன் குழம்பு, பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தியெல்லாம் ஆர்டர் பண்ணுமா. இங்கே இந்த ஊரில் சீரியல் கில்லரை பற்றி நம்ம இது பண்ணிருக்கோம். உனக்கு சிக்கன் தந்தூரி தான் முக்கியமாக. முதல்ல பீஸா தாட்டு தூங்கு. உனக்காண்டி எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஆர்டர் பண்ணி தொலைகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றதுக்கு பிளேட் வேணும்ல. சரி இது யோசிக்காமல் போயிட்டோமே. சரி அங்கே எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம். வந்து உட்காந்துருக்காத, நீ வந்து க்ளீன் பண்ணு. ஐயையோ இருக்க பசியில் இவ்வளோ வேலை கொடுக்குறாங்களே. சரி சோறு போடுவாளா, போடலாம், க்ளீன் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க நம்ம க்ளீன் பண்ணலாம். மக்களே நம்ம கூடவே ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருந்தால அந்த பொண்ணு எங்கே? ஐ திங்க் கேம் விட்டு வெளில போய்ட்டு நினைக்கிறேன். அவளுக்கு அந்த கேம் பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். என்னமோ நம்ம அந்த கேம் உங்களுக்காண்டி கடைசிக்கு இருந்துட்டு முடிச்சு தான் மக்களே போகிறோம். ஓகேவா? ஓகே மக்களே நம்ம ஒரு டிஷ்ஷன் தான் நம்ம இருக்குது. அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கும். ஓகே நம்ம எல்லா டிஷ்ஷும் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஃபோன் பண்ணி நம்ம பீஸா ஆர்டர் பண்ணி நம்ம நல்லா திங்க போகிறோம். நேற்றே அவ்வளோ வேலை வச்சாங்க, இன்றைக்கி எவ்வளோ வேலை வைக்க போகிறாங்கன்னு தெரில. சரி வாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம். ஓகே மக்களே என்ன ஆர்டர் பண்ணலாம்? சொன்னேன்மா 2 பீஸா ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணேன். எவ்வளோ காசு நான் கொடுத்துக்கிறேன். ஆமாம் கொடுத்துருவேன். என்னமோ மக்களே நம்ம இப்போ கால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரிங் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரிங் தான் போயிட்டுருக்கு. ஆமாம் மக்களே ரிங் போயிட்டுருக்கு. யாராவது எடுங்கடா. தேங்க்ஸ் ஃபார் ப்ளாக்ஸ் பீஸா. ஓகே வாட் குட் ஐ கெட் ஸ்டார்டட் ஃபார் யூ? சரி எனக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ரா லார்ஜ் பீஸா வேணும். அதாவது பெப்பரோனி பீஸா. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா மேடம்? இல்லை சார் இதே போதும், எதுவும் தேவையில்லை எங்களுக்கு. என்னடா ஆடு பேசுகிற டைப்பு வித்தியாசமாக இருக்கு. ஏம்மா நீ ஃபோன் கட் பண்ணி தான் தொலைங்க. உனக்கு சோறு வேணுமா வேண்டாமா? நான் சொல்கிறது மட்டும் கேளு. சும்மா நல்ல டிஸ்ட்ரிபியூட் இருக்க ஹாரர் கேம்ன்ற ஒரு ஃபீலிங் கொடுக்க விடுறி. ஓகே சீக்கிரம். ஓகே பீஸா வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு மக்களே. அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஹவுஸும் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ பிரச்சனையே கிடையாது. நல்லா போய் ரெஸ்ட் இருக்க போகிறோம். எனக்கு அடிக்கடி சத்தம் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு மக்களே. உங்களுக்கு ஏதாவது கேட்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு வாய் வேறு கலருது. என்ன ரெட் கலரில் ஆகிடுச்சு. லைட்டு கரண்ட் போயிடுச்சா? பவர் அவுட்டேஜ். சரி மக்களே நம்ம போய் வெளில போய் திரும்பி காட்டுக்குள்ளே மாட்டி சின்ன பின்னமாக சிக்கி போகலாம் வாங்க. ஏம்மா அந்த டவர் பின்னாடி பக்கம் தான் இருக்கும், நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். சரி வாங்க மக்களே. நான் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நம்மளும் பின்னாடி போய் பார்த்துடலாம். வேறு ரெட் கலர் லைட்லாம் போட்டு பயமுத்துறாங்க.
சீரியல் கில்லர்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கா என்ன? இந்த பிளாங்கை உடச்சிட்டு தான் மக்களை நம்ம வெளில போக வேண்டியதாக இருக்குது. திரும்பி பிளாங்க் ஓகே ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க அதாவது பேக் டோர் தான், அங்கே பின்னாடி வேறு லைட் எரியுது. அந்த திட்டம் நம்ம டவருக்கு எவ்வளோ தூரத்தில் கொண்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். ஈஸியாக சீரியல் கிட்ட நம்ம மாட்டி சின்ன பின்னமாக சிக்கணும்ல, அதனால தான். ஏம்மா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போவேன். இவ்வளோ வேகமாக போகிறேன், விட்டுட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு நீ பேசுகிறது கேட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிடான். ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி வாங்க நம்ம பொறுமையாக போவோம். டவரும் பக்கத்தில் வந்துடுச்சு மக்களே. இனிமேல் எதுக்கு பயப்படணும்? அவன் வந்தால் வராட்டி போகிறான், நமக்கு என்ன கவலை. அதான் போலீஸ் பார்த்துக்கோம். சரி வாங்க நம்ம டவர் கிட்ட வந்தாச்சு. அங்கே தான் மக்களே டவர் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அவன் தானே அது அங்கே நிற்கிறது. அவன் தான் நினைக்கிறேன். பார்த்து பொறுமையாக போவோம் மக்களே. அம்மா கொஞ்சம் பார்த்தே போவோம், சீக்கிரம் சரி பண்ணிட்டோம்ல, நம்ம போகணும்ல. இரு அதான் நானும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே மக்களே முடிக்க போகிறோம். பக்கத்தில் இல்லைன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே நம்மளை துரத்தவும் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு டைரெக்டாக இப்போ வீட்டுக்குள்ளே போயிடலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலாம் மக்களே. ஏன்னா அவங்களும் தான் சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் இன் சைட் அண்ட் வெயிட் ஃபார். இங்கே நாங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோம். மரம் வேறு விழுந்துக்களுக்கு. இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிருக்கோம். இதில் உள்ள போய் பீஸாக்கு வேறு வெயிட் பண்ண சொல்கிறாங்களா? சீக்கிரம் போமா, பக்கத்தில் தானே வந்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் தான் நானும் ட்ரை பண்ணுறேன். என்னோட நீ வேகமாக ஓடுறியா? எப்படி ஏதோ சூப்பர் கீப்பர் இப்போ வச்சுருக்கியா? இதில் வேற எங்கள் கடுப்பு கிளப்புறாங்க. சோறு தான் முக்கியம் போல இருக்குது. என்னது சோறு நமக்காண்டி வெயிட் பண்ணுறதா? ஓடுமா ஓடு, நீ இவ்வளோ பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் ஓடு, நம்ம போய் சோறு எடுக்கணும். சோறு எப்படி வந்துட்டு இருக்கு? ஒருத்தி சோத்துக்கு சேர்த்த சோறு முக்கியம். அப்போ சாவு போனட்டி நம்ம 2 பேரும் சீக்கிரம் உள்ள ஓடு. அம்மா பழமொழியில் என்ன சொல்லியிருக்காங்க? சோத்துக்காண்டி நம்ம தான் கற்றுக்கணும், நமக்காண்டி சோறு கற்றுக்க ஓட. அதனால் சீக்கிரம் ஓடு. கதவு அந்த பிளாங்கை ஓட. நம்ம வெளில போய் பீஸா ஆர்டர் பண்ணி நல்லா திங்க போகிறோம். கொஞ்சம் உடச்சி தான் பாரு. அவன் வந்து டேரெக்டாக கோழி அமுக்கிற மாதிரி ஒன்று அமுக்கிட்டு போயிடுவான். இல்லை திரும்பி கீழே போகிறா. ஃபோன் எடுத்துக்கல. ஓகே மக்களே நம்ம ஃபோனை ஆன்சர் பண்ணி பார்ப்போம் யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. நீயே வந்து பேச. என்னது நம்மளை பேச சொல்லிட்டா? ஹலோ யாருங்க பேசுறது? This is Block's Place Pizza. Block's Place Pizza பேசுறோங்க. I'm calling பீஸா because வாங்கிட்டு போவேன். உங்க அட்ரஸ் நான் கண்டுபிடிக்க முடியல. Could you please come outside so I can find it? வெளில வந்து நான் அட்ரஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். என்ன பேசுகிற ஆளே பெருசா இருக்கா? சரிங்க நாங்கள் வந்துடுறோம். எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்க? நான் அந்த பிளாக்ல தான் பார்க் பண்ணியிருக்கேன். சரிங்க நாங்கள் அங்கே வந்துடுறோம். என்ன பேசிட்டியா? மூஞ்சிலாம் பார்க்க பயந்த சுபதமாக இருக்குது. என்னாச்சு? நீ முதல்ல வாமா. சரி நான் பின்னாடியே வரேன், பார்த்து போ. ஓகே மக்களே நமக்கு இப்போ வந்துட்டு அங்கே கட்டுறாங்க தான் கார் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் குரல் வேறு வித்தியாசமாக இருந்துச்சு. சொல்லலாமா சொல்ல வேண்டாமான்னு தெரிலையே. சீக்கிரம் வா. ஓகே மக்களே நம்ம கிட்டக்கன்னு வந்துட்டோம். என்ன யார் வந்திருக்கான்னு பார்ப்போம். சொல்ல வேண்டாம், மனப்பிராந்தியாக இருக்கும். என்ன முழம்பிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இந்த வரோம். ஓகே மக்களே கார் கிட்ட வந்தாச்சுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? என்ன ஒரு ஆப்ஷன் பாட்டல. ஐயோ பின்னாடி தோத்துறா மக்களே. நீ பின்னாடி தோத்துற மக்களே. பின்னாடி தோத்துறா. நம்ம பூச்சி எப்படி இவ்வளோ வேகமாக போகிறா? ஓடுமா ஓடு. என்ன இவ்வளோ தூரம் போயிட்டு சீக்கிரம் வாமா. இப்போ வர நீ போ வர பின்னாடி தோத்துறான். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன். ஓகே மக்களே பக்கத்துலேயே வீட்டு வரையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மறைச்சு போவேல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்குது மக்களே. சரி நம்ம பேசாமல் கார் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போய் தின்றுருக்கலாம் போல இருக்குது. அவன் சீரியல் கில்லர் தானே மக்களே? ஆமாம் அவன் தான் நினைக்கிறேன். ஃபோனில் யார் பேசுகிறாங்க ஒழுங்காக பார்த்தியா? குரல் வேற மாதிரி இருந்துச்சு. பிராந்தின்னு நினச்சும் மறந்துட்டேன். ஏன் முன்னாடியே சொல்லலை? இப்போ நமக்கு வெளில போய் அவசியமே இருந்திருக்காது. சரி வாங்க நம்ம இப்போ டோர் 2 லாக் பண்ணிடலான்னா அவனை வேறு பார்த்துட்டு ஒரு நாள் அவங்களும் டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே பிளாங்க் எடுத்தாச்சு. இப்போ நீ போய் முன்னாடி டோர் லாக் பண்ண, அப்போ பின்னாடி டோர் லாக் பண்ணுறேன். சரி வந்து பார்த்துக்க பண்ணி தொலைகிறேன். வந்து பார்த்துக்கா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இப்போ இவ்வளோ பேச்சு பேசுறியா? சரி மக்களே நம்ம வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே மக்களே நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சா? ப்ளேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனிமேல் யாரும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க மக்களே. நம்ம சந்தோஷமாக போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே மக்களே லாஸ்ட் நைட் வந்துருச்சு. நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவசரமாக முடிவு எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே மக்களே இதில் எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ லாஸ்ட் நைட் 3 வந்தாச்சு. நம்ம போய் பார்க்கலாம் என்ன
நடக்குதுன்னு. வீட்டில் போய் பார்க்கலாம். அவங்கள காசு கொடுத்துருப்பாங்க. வெளில நிற்கிறானா என்னமோ ஒன்று மக்களே. அது இதாக தான் இருக்கும். சரி நம்ம போய் வீடு பார்ப்போம், யாராவது வர மாதிரி இருக்கா இல்லையான்னு. வெளில இருக்கான், உள்ளே வந்துடுவானா? வரமாட்டான் தான் மக்களே நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடு எல்லாத்தையும் செக் பண்ணிவிடும். சோஃபாலாம் உட்காந்து பார்த்துருவோம். எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் நல்லா தான் இருக்குது. ஓகே மக்களே, நம்ம வேறு எதுவும் இது பண்ணி எங்கே இருக்க ஆளையே காணோம். பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். போ போ. ஓகே மக்களே, கேம் கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபைனல் நைட்டுன்னு சொல்லிட்டாங்க. எங்கே அவ்வளோ ஆளுக்கான பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கேன்னா அங்கே இருக்கா மக்களே. எதுவும் சஸ்பீஷியஸாக இல்லை. அவங்க சீரியல் கில்லர் பிடிச்சிட்டாங்க தான் நினைக்கிறேன். இந்த கேரக்டரை தான் சொல்கிறாங்க. போலீஸ் பிடிச்சிருப்பாங்க மக்களே. இவ்வளோ தூரம்லாம் விட மாட்டாங்க. சரி டிவியை பார்க்க சொல்லியிருக்காங்க. டிவியில் என்ன ஓடுதுன்னு பார்ப்போம். டிவியை போய் ஆன் பண்ணுற இரு. சரி ஆன் பண்ண. டிவியில் என்ன போடுறாங்க? The serial killer breaking into the house and find a place to hide immediately. நம்மள ஒளிய சொல்லியிருக்காங்க மக்களே. ஒளிய சொல்லியிருக்காங்க. எங்கே ஒளிறன்னு தெரியலையே. வாங்க சீக்கிரம் போய் ஒளியலாம். மாடிக்கு போகணும் மக்களே. இங்கே கீழே ஒளியிற இடம் தெரிஞ்சு எதுவுமே சத்தியமாக கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு பெட்டுக்கிட்ட போய் செக் பண்ணிடுவோம். பெட்டுக்கிட்டே ஒரு இடம் கொடுக்கல. கபோர்டு கிட்ட ஒரு இடமும் இல்லை. ஆமாம் மக்களே, கபோர்டு கிட்டே இல்லை. இப்போ எங்கே ஒளியிறது? நாங்கள் ஒளிறதுக்கு என்ன கொடுப்போம்? ஒளினா நான் எங்கே தான் ஒளிகிறது? இங்கே வர உட்கார ஆப்ஷன் வர கிழக்கு ஆணிக்கமெல்லாம் இருக்க மாதிரி. கடவுளே காப்பாற்றுங்க. சுற்றுட்டோம். நீங்கள் ஒளிறதுக்கு இடமும் கொடுக்க மாட்டீங்க. சரி மக்களே, நம்ம திரும்பி வந்து பதிலடி கொடுக்குறோம். ட்விட்டர் நல்லா பார்த்துருவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல்.